ஆல் ஓவர் இந்தியா இப்ப இன்னைய வரைக்கும் 70% தீப்பெட்டியினுடைய தேவையை சிவகாசி தான் வந்து பூர்த்தி செய்துட்டு இருக்குது. ஆனா அது அந்த மாவட்டத்துல எதிர்பாராம நிகழக்கூடிய அந்த விபத்துகள் இருக்கு இல்லையா, இது வந்து ரிஸ்கான தொழில் தான். அடுத்தது அங்க பெரும்பாலும் கூலி தொழிலாளர்கள் நிறைந்த ஒரு மாவட்டம் சொல்றாங்க. நம்ம சமீபத்துல நடந்த ஒரு விபத்தை பார்க்கும் பொழுது கூடங்க ஆக்சிடென்ட் ஆகி அந்த வளாகத்துக்குள்ளேயே முழுமையா வந்து தீக்காயங்களோட ஓடி வர்றாரு. அவர் வந்து இளைப்பாடுறதுக்கு இடமோ ஒரு இம்மிடியேட்டா அங்கேருந்து ஒரு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறதுக்கான ஒரு 2 வீலர் வசதியே கிடையாது. இங்க ஒரு ஆளை அந்த பாதுகாப்பு காரணங்களுக்காக ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில தான் ஒவ்வொரு அறைகளும் வந்து இருக்கு. அப்ப இது போன்ற ஆலைகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஆம்புலன்ஸ் சேவையை வந்து ஏற்பாடு செய்யணும். ஒரு வாகன வசதி இம்மிடியேட்டா மருத்துவமனைக்கு போற மாதிரி, அல்லது உடனடியா அந்த இடத்திலேயே ஒரு முதலுதவி சிகிச்சை கொடுக்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடு, இதெல்லாம் வந்து ஒரு டிராபேக்கா தான் இருக்கு. இது வரைக்கும் வந்து அதுக்கான ஒரு காத்திரமான ஒரு ஸ்டெப் வந்து யாரும் எடுக்கல அப்படிங்கிறது இப்போதைய எம்எல்ஏ மேலேயும் ஒரு அதிருப்தியா வந்து இருக்கு.